Take heart, it is I, have no fear. மத்தேயு 14:27. துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, faith launched, feet displayed. அச்சத்தை விடு, உச்சத்தை தொடு. நம் வாழ்க்கையில் அதிகமாக நம்மை ஆக்கிரமித்திருப்பது அச்சம். இந்த அச்சத்தினால்தான் நாம் பல வகையான குறுக்கு வழிகளை அல்லது மூட நம்பிக்கைகளை அல்லது சடங்கு சம்பிரதாயங்களை பிடித்து கொண்டிருக்கிறோம். எது உண்மையோ, எது தேவையோ, எது நல்லதோ அதை கைவிட்டு விடுகிறோம். இப்போ ஒரு பெருத்த மூட நம்பிக்கை கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய, அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பெருத்த மூட நம்பிக்கை என்ன? சிலுவை வீட்டில் இருக்கக்கூடாது. யார் யார் வீட்டில் ஒன்றும் அந்த மூட நம்பிக்கை இருந்ததுன்னா, இது எத்தனாவது நூற்றாவது, எத்தனை 100 தடவை இந்த மறையுறை வச்சிருப்பேனோ எனக்கே தெரியாது. இந்த மாதிரி வரும்போதெல்லாம் நான் இதை பற்றி வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். மூட நம்பிக்கை. சிலுவை வீட்டில் இருந்தால் துன்பம், வேதனை, சாவு வரும், துக்கம் வரும். ஆகவே இது கோவிலில், மடத்தார் வீட்டில், சாமியார் வீட்டில் அங்கே தான் இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு யாராவது நினைச்சாலோ சொன்னாலோ அவர்கள் எல்லாம் சாத்தானின் கைக்கூலிகள், ஏஜென்ட்ஸ் ஆஃப் த சேட்டன். ஏன்? ஒரு பக்கம் பார்த்தா பிறந்த குழந்தைக்கு சிலுவை போடுறது, இதோ இப்போ ஞானஸ்தானம் கொடுக்க போகிறோம், குருவானவர் சிலுவை போட்டுட்டு நீங்களும் மற்றவங்களும் சிலுவை போடுங்க அப்படின்னு சொல்லுவார். எல்லாம் சிலுவை போடுவாங்க. பிறகு வரவேற்பு வச்சா குழந்தைக்கு சிலுவை போடுவாங்க, புது நன்மையில் சிலுவை போடுவாங்க, உறுதி பூசலில் சிலுவை போடுவாங்க, கல்யாணமான பொண்ணு மாப்பிள்ளைக்கு சிலுவை போடுவாங்க. செத்த பிறகு சடலத்தை கொண்டாந்து கிடத்தி இங்கேயும் சிலுவை போடுவாங்க. அங்கே கடைசியில் அவர் சொல்லுவார், ஐயா முகத்தை பார்த்து கடைசியாக சிலுவை போடுறாங்க, எல்லாம் போடுங்க. ஆனால் ரொம்ப அப்போ தான் பாசம் வலிஞ்சு ஓடுற மாதிரி ஓடி போய் சிலுவை போட்டு கட்டி முத்தம் விடுவாங்க. வாழ்நாள் அவங்கள கவனிச்சுக்கிட்டாங்களோ கவனிக்கலையோ அது வேற கதை. அந்த நேரத்துலையாவது அங்கேயும் சிலுவை தான். ஆனால் இந்த சிலுவை வீட்டில் இருந்தால் ஆகாது. என்னையா நியாயம்? கோயில் மேலே சிலுவை, பீடத்தில் சிலுவை, தேரில் சிலுவை, எங்கள் கோபுரத்தில் சிலுவை. அந்த தேரில் போகிற சிலுவை கொஞ்சம் சாஞ்சா போதும், அல்ல வளைஞ்சிக்கிட்டா போதும், லைட் எரியினா போதும். கூட இருக்கிறவங்க எல்லாம் ஐயோ தேரில் சிலுவையில் லைட் எரியலையே, சிலுவையில் லைட் எரியலையே, மாஞ்சி மாஞ்சி சொல்ல யாராவது ஒருத்தர் வீர தீர புருஷன் ஒருத்தர் மாஞ்சி கிஞ்சி மேலே ஏறி மெதுவாக அதை சரி பண்ணியவர், அப்பா நல்ல நிம்மதி, சிலுவை நல்லா இருக்கு எழுது. ஆனால் இந்த சிலுவை வீட்டில் இருக்கக்கூடாது. சாத்தான் எவ்வளவு ஜெயிச்சிருக்கு பார்த்தீங்களா? எவ்வளவு தூரம் நம்ம வீட்டிலேயே பூந்து நம்மளையே அசமடக்கி சிலுவையை நீ வீட்டில் வச்சிருக்காத. அப்போ சாத்தான் பக்கம் தானே இருக்கிறோம் நம்ம. இவ்வளோ தூரம் பேசுகிறோமே, இவ்வளோ தூரம் செய்கிறோமே, ஏன் சிலுவையை என் உள்ளத்தில் இல்லத்தில் வைத்திருக்கவில்லை? பயம். எனக்கு ஏதாவது வந்துருமோ, எனக்கு ஏதாவது நடந்துருமோ. ஏன் பயப்பட வேண்டும்? விசுவாசம் குன்றியவனே என்று ராயப்பரை பார்த்து சொன்னது போல இயேசு நம்மை பார்த்து சொல்வது மட்டுமல்ல, Jesus stretched out his hand and held him. மத்தேயு 14:31. இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்தார். எப்ப பிடிக்கிறார்? இயேசுவை பார்க்கிறாரு, இயேசு தண்ணி மேல நடந்து வராரு. மற்றவங்க எல்லாம் ஐயோ பூதம், எடுத்தோன்னே பேய் பூதம் இதுதான் நமக்கு வரும். அரண்ட கொண்டுக்கு இருந்ததெல்லாம் பேய். கொஞ்சம் தைரியமா உற்று நோக்குமே, என்னதான் பார்ப்போமே, ஐயோ பூதம். அப்போஸ்தலர்களும் அலறினார்கள். பூதமும் பேயும் கிடையாது, நான் தான், அஞ்சாதீர்கள். உடனே ராயப்பர், ஆண்டவரே நீதான் என்றால் நானும் கடலில் நடந்து வர கட்டளையிடும், வா. எகிரி கூச்சார் படகுலேருந்து நடந்தார். ஆச்சரியம், புதுமை. மனிதன் கடல் மீது தண்ணீரின் மீது நடக்கிறான். இயேசு வல்லவர், இயேசு நடந்தார். ஆனால் அடுத்த
சனம் பாருங்கள், அடுத்த நொடி இயேசுவின் மீது இருந்த இலக்கு குறிக்கோள் இந்த பக்கம் திரும்புது. பெரிய அலை, ஐயோ பெரிய அலை வருது, என்ன ஆக போறோம், மூழ்கிட்டார். ஏன் இயேசுவின் மீது இருந்த இலக்கு குறிக்கோள் மாறியது? ஆகவே தான் மூழ்கினாய். ஒரு வாலிப பையனை அந்த காலத்தில் இந்த பாய்மர கப்பல் இருக்கும் பொழுது மேலே இருக்கக்கூடிய அந்த பாய் காற்றினால போய் அந்த களியை சுட்டி கொண்டது. அதை போய் அவுத்து விடணும். எப்படி ஒரு சில சமயத்தில் கொடி போய் சிக்கிக்குதோ அப்போல்லாம் என்ன செய்வாங்க, வழக்கமாக ஒரு சில பங்குகளில் அதுக்கு பெரிய பந்தாலாம் இருக்கும், இடத்துல ஏற்றுனா பார்த்தா அது பாதியில் நிற்கும், அது ஏதாவது வேறு மாதிரி நிற்கும். எல்லாம் போன பிறகு திருப்பி இறக்கி தான் மாற்றுவாங்க. எங்கெங்கே செய்கிறாங்களோ அவங்க நினச்சிங்க மெய்யா குல்பான்னு செய்வதை ஒழுங்காக செய்யும். அப்படி இந்த பையன் இந்த மேலே ஏறி அந்த மாட்டிக்கொண்ட அந்த பாய்மரத்தை கழட்டி விட வேண்டும், அது ஒழுங்காக காற்றில் அடிக்கணும். அவன் மேலே ஏறுறான். ஏறினோடனே கீழே பார்க்குறான். உடனே அவனுக்கு பயம், கை காலாம் நடுக்க ஆரம்பிக்குது. ஒரு அனுபவஸ்தர் சொல்கிறாரு, தம்பி கீழே பார்க்காத, மேலேயே பார். கீழே பார்த்தீங்கன்னா உனக்கு மயக்கம் வரும், பயம் வரும், தலை சுற்றும், கால் நடுக்கும். மேலேயே பார். மேலேயே பார்த்தான், மேலே ஏறினா சரி பண்ணான். சமீபத்தில் எங்களுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ படத்தை எல்லாருக்கும் அனுப்பினோம். என்ன வீடியோ படம்? அந்த ஆண்டர்ஸ் என்ற மலை மீது, அர்ஜென்டினா ஒரு பக்கம், பிரேசில் ஒரு பக்கம், நடுவில் ஆண்டர்ஸ் மலை. அந்த மலை மேலே மிக மிக உயரமான இயேசுவினுடைய சுரூபம் இருக்கிறது. அதை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறேன். அந்த சுரூபத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடி மின்னல் அடித்து அந்த கை உடஞ்சி போச்சு. இந்த கை உடஞ்சி போனதுனால அதை ரிப்பேர் பண்ண போகிறாங்க 2 பேர். அவங்கள என்ன சொல்கிறது, டேர் டெவில்ஸ்னு சொல்கிறதா, என்ன அர்த்தம்? மலை உச்சி மேலே ஒரு பெரிய சுரூபம், அந்த சுரூபத்து மேலே போய் ஏறி நின்று அவங்க அதை ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கு வேண்டிய கயிறெல்லாம் போட்டு கட்டிக்கிட்டு மேலே போகிறாங்க. அதை வீடியோ எடுத்துருக்குறாங்க. கீழேருந்து பார்த்தா எல்லாம் சின்ன சின்ன எறும்பு மாதிரி தராங்க. உயரத்தில் அந்த கை மீதே நடக்கிறாங்க. நடந்து ஊழியால் அந்த கான்கிரீட் எல்லாம் அடித்து உடச்சி ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு ஃபோன். நம்மளாக இருந்தால் அவரை கடித்து காஞ்சிருப்போம், எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறேன். அதையும் எடுத்து அவர் அட்டன் பண்ணுறார். இப்போ முக்கியமான வேலையில் இருக்கிறேன், பிறகு ஃபோன் பண்ணுங்கள். அதெல்லாம் அந்த வீடியோவில் இருக்குது. அதை பார்த்து விட்டு அநேகர் எங்களுக்கு அப்ரிசியேஷன், பாராட்டுக்கள் கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள். என்ன ஒரு தைரியம், மன உரம். அங்கேருந்து பார்த்தா அதில் பாதாளம், விழுந்தால் எலும்பு கூட கிடைக்குமா என்னன்னு தெரியாது. இருப்பினும் அவர்கள் தைரியமாக சென்றதுங்க, உள்ளத்தில் இருக்கக்கூடிய தைரியம். அங்கு தைரியம் இருக்கும் பொழுது எதை கண்டும் நான் அஞ்ச மாட்டேன். ஆகவே அந்த தைரியத்தை, அச்சத்தை விடுத்து ஆண்டவர் மீது உறுதியான நம்பிக்கை இருந்தால் எந்த மூட நம்பிக்கை, எத்தகைய ஒரு இடர்பாடோ நம்மை அச்சுறுத்தாது. A mere man alone can easily be defeated, but a man alive with the power of God within him is invincible. ஒரு சாதாரண மனிதன் மிக சுலபமாக தோல்வி அடையக்கூடும். ஆனால் கடவுளின் வல்லமையுடைய எந்த மனிதனையும் வெல்ல முடியாது. கடவுளுடைய ஆற்றல் இருக்கிறதா, கடவுளுடைய அருளாசிர் இருக்கிறதா, எதுவும் உன்னையும் செய்ய முடியாது. அது சாத்தானோ அல்லது வேறு எத்தகைய இடர்பாடோ எதிர்ப்போ தடைக்கல்லோ ஒன்றும் உன்னை விழத்தாட்ட முடியாது. பகலில் அம்புகள் சுற்றி என்னை சுற்றி பறக்கும், ஆனாலும் நான் பயந்தொழியேன் என்பது சங்கீத வசனம். இயேசு கடல் மீது நடந்தார். ராயப்பரும் நடக்க ஆணையிட்டார், நடக்க முடிந்தது. பிறகு ஏன் தண்ணீரில் மூழ்கினார்? அவருடைய இலக்கு குறிக்கோள் இயேசுவை விட்டு நீங்கியதினால். நம்முடைய இலக்கும் குறிக்கோளும் இயேசுவாக இருக்க வேண்டும், மற்றவைகள் அல்ல. அனுகூலமோ ஆதாயமோ நன்மையோ தீமையோ லாபமோ நட்டமோ இவைகள் அல்ல, இயேசு ஒருவர்தான் என்கின்ற வகையில்
இதில் நிறைய காம்ப்ரமைஸ், நிறைய இப்படி இப்படி பேரம் பேசுதல் எல்லாம் நடக்கும், நிறைய பிஸ்னஸ் நடக்கும். இந்த பிஸ்னஸ்ன்னு சொல்லும்பொழுது புனித தலத்துக்கு போனீங்கன்னா இதே இடத்துல நிறைய இந்த சின்ன சின்ன கப்பல் எல்லாம் இருக்கும். அந்த கப்பல்லாம் அப்படியே அந்த கலிலேயா கடலில் கூட்டிகிட்டு போயிட்டு இயேசு எங்கேருந்து நடந்து வந்தாரோ அந்த இடத்த காட்டி இங்கேருந்து தான் நடந்து வந்தார் என்று சொல்லப்படுகிறதுன்னு காட்டுவாங்க. சரி அப்பா எவ்வளோப்பா அதுக்கு காசு கொடுக்கணும், வாடகை எவ்வளோன்னு கேட்டால் அது ஒரு $10 தான் இருக்கும். சாதாரணமாக நம்ம ஆட்களை பார்த்தா, டூரிஸ்ட் எல்லாம் பார்த்தா எப்படி விலை ஏற்றி விட்றாங்களோ அந்த மாதிரி $100 சொல்லுவோம். $10 இருக்கக்கூடியது $100. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க பேசி கீசி சரி பண்ணுவாங்க, ஏமாந்தவங்க சரி $100 கொடுத்துட்டு போவாங்க. ஒருத்தர் விடா கண்டன் கொடா கண்டன், அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன்பா இவ்வளவு காசா? அப்போ அவன் என்ன சொல்கிறான், ஐயா போகிறது இலவசம்தான், அங்கேருந்து வரத்துக்கு தான் காசு அப்படின்னு இவர் சொல்கிறார். என்னவோ ஒரு இலவசமாக கொடுக்குற மாதிரி. அவன் அதை விட புத்திசாலி என்ன சொல்கிறான், ஓ அதனால தான் இயேசு சாமி காசு கொடுக்க முடியாமல் தண்ணி மேலே நடந்து வந்துட்டார் போல இருக்கும், இவ்வளோ காசு சொன்னால் யாரையா போட்டில் வருவா அப்படின்னு அவன் சொன்னான். ஆக இவைகளெல்லாம் நகைச்சுவையாக இந்த கருத்தை சொல்லப்படுகின்ற நற்செய்திக்கு விளக்கம். அதே இடத்துல அதே நேரத்தில் இதே மறையுரையை நான் அங்கு கொடுத்தேன். அந்த படகுல இருந்தவங்கெல்லாம் சிரித்தாங்க. ஆக இயேசு காசு இல்லைன்னு சொல்லி கடல் மீது நடக்கலை, மாறாக அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். கடல் மீது நடக்க, காற்றை அடக்க அவரால் முடியும். அப்படி இருக்கும்போது அந்த வல்லமையான ஆண்டவர் என்னுடன் இருக்கும்போது நான் சாதாரண மனிதன் அல்ல. Without Jesus I am zero. With Jesus I am hero. இயேசு என்னோடு இருந்தால் எனக்கு எல்லாம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். நலமான நம்பிக்கை, நலமான வாழ்வு. நல்ல நம்பிக்கையுடன் இருந்தால் வளமான வாழ்வு நமக்கு கிடைக்கும். Giving up the consolation of human love, won for me 1,000 loves, more enduring than anything human. Giving up your home of my own has not made me selfish bachelor, but has expanded my power of loving, so that now as a priest I have a place in the hundreds of homes that are grouped around the altar where I say Mass. Reverend John F. O'Neill. சாதாரண மனித ஆறுதலை புறம் தள்ளியதால் அசாதாரணமாக 1000 மடங்கு அதிகமாய் அன்பை வெல்ல முடிந்தது. எனக்கென்று இல்லம் இழந்ததால் சுயநலம் உள்ள பிரம்மச்சாரியாக இல்லாமல் பீடத்தை சூழ்ந்து நிற்கும் அனைவரின் இல்லத்திலும் உள்ளத்திலும் இடம் பெறுகிறேன். ஒரு குருவானவர் அவர் பிறருக்காக வாழ்வதினால் இப்படிப்பட்ட ஒரு இடத்தை பெறுகிறார் என்பது திண்ணம். எனவே ஆண்டவரை பார்த்து செபிப்போம். Lord Jesus, help me to trust you always and to never doubt your presence and your power to help me in my moments of doubt and weakness. May I cling to you as Peter did. Strengthen my faith that I may walk straight in the path you set before me, neither veering to the left nor to the right. ஆண்டவராய் இயேசுவே, ஐயமின்றி ஐயனே, உம் காக்கும் கருணையில் நம்பிக்கை கொள்ளும் வரம் தாரும். சோதனையிலும் பலவீனத்திலும் புனித ராயப்பரை போல உம்மையே பற்றி கொள்வேனாக. நீர் எனக்கு காட்டும் நேரிய வழியில் இடம் வலம் பிறழாமல் நடப்பேனாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.